ஹலோ எவ்ரிவன், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்க்கலாங்க. லஞ்சுக்கு இன்றைக்கி ஒயிட் ரைஸ், பொடலைங்க சவ் போட்டு ஒரு சாம்பார், சைடிஷ்க்கு வந்து கோவக்காய் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கோவக்காய் பொரியல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சோம்பு, வெள்ளைப்பூடு தட்டி போட்டுக்கிட்டேன். வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினோன்னா கோவக்காயையும் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கணும். கோவக்காய் நல்லா எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கப்புறம் சில்லி பவுடரும் பெப்பர் பொடியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் பண்ணியிருந்தேங்க. அதுலேயே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பொடி தோசை கேட்டாங்க. பொடி பண்ணுவேன் வீட்டில், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிடுவோம். சைடாக தொட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பொடி தோசைலாம் குழந்தைங்க சாப்பிட்டதில்லை. கொஞ்சம் காரம் வந்து பெரியவங்க கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. சின்னவங்க காரம் இருந்ததுன்னா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் ஸ்கூல் டைம் தான், அவங்களுக்கு தோசை நம்ம ஊட்டினோம் அப்படின்னா ஒரு பாதி தோசையில் எழுந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி அவங்களே கேட்டு உட்காந்து அவங்களே சாப்பிட்டாங்க. அம்மா தோசை சூப்பராக இருக்குது, ஒரு தோசை தாங்கம்மான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க.